திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திரு பார்த்தோம்னா மகாவை போட்டு ரொம்பவே திட்டி விட்டுருந்தாங்க. உன்னை யார் இந்த ரூமுக்கு வர சொன்னா, இதை மட்டும் திவ்யா பார்த்துட்டாக்கி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் போது அப்போ மகா சொல்கிறாங்க, அங்கே பாருங்க திரு, உண்மையிலேயே சொல்ல போனாக்கி நான் இந்த மாதிரிக்கு இந்த ரூமுக்கு எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும். ஆனாலும் திரு மகாவை போட்டு ரொம்பவே திட்டவும். இப்போ மகா சொல்கிறாங்க, நான் உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் இந்த மாதிரிக்கு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருப்பீங்க, நான் சொல்கிறதே நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகா பார்த்தோம்னா அங்கேருந்து தன்னுடைய கதையை முடிச்சதுக்காக ஓடவும். அப்போ திருகிட்ட அந்த ஹோட்டலில் ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகிறாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, அவங்க ஏதோ தப்பான முடிவு எடுக்க போகிறாங்க போலுக்கு அப்படிங்கவும். உடனே திருவும் பார்த்தோம்னா அவங்க மகன் சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து பின்வாங்கி ஓடுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்தோம்னா கௌதம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ திரு மகா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மகா, நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த மாதிரி நீ ஓடுற, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த திவ்யா தெரிஞ்சுக்கிட்டான்னு என்ன நடக்கும்னு கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க மாட்டியா, இது எவ்வளோ பெரிய விஷயம், நீ எப்படி என் ரூமுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ மகா சொல்கிறாங்க, நானும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்காம என்னை வாய்ப்பு மறுக்கி பேசுறீங்களே, அப்போது நான் சொன்னது நீங்கள் நம்பலன்னு தானே அர்த்தம், இதுக்கு மேலே நான் எதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பக்கத்தில் ஒரு குளம் இருக்கவும் அந்த குளத்துக்குள்ளே போய் விழுந்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத திரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் கௌதம் இது என்னது திடீர்னு மகன் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா, இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கவிதாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கவிதா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ நம்ம நினச்சி பார்க்காத ஒன்று நடந்திருக்குது, அவன் மகாவோட கதை மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அது கூட நம்மளுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திரு பார்த்தோம்னா அவங்களும் தண்ணியில் குதிச்சு அவங்க மகாவை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கடைசியில் மகாவை அவங்க தூக்கிட்டு வரவும் மகா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ கவிதா கௌதம் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, கௌதம் அவங்க என்னாச்சு அப்படிங்கும் போது மகாவை திரு தூக்கிட்டு வந்துட்டான், ஆனால் எந்த ஒரு அணக்கம் இல்லாமல் தான் மகா படுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே கவிதா சொல்றாங்க, அவளுக்கு ஆகுனா உடனே தண்ணிக்குள்ள விழுறதே அவளுக்கு வேலையா போச்சுது, அன்னைக்கு இப்படிதான் கிணத்துக்குள்ள போய் விழுந்தா, இன்னைக்கு இந்த மாதிரிக்கு விழுந்துட்டா, அவ கதை மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கிறது இவதான், இவளாலதான் அன்னைக்கு நம்ம ஆபீஸையே நம்ம எரிக்க வேண்டியதா போய் போச்சுது, இவளோட கதை முடிஞ்சிச்சா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அநேகமா முடிஞ்சிருக்குன்னு தான் நினைக்க அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்கவோ. அடுத்து பார்த்தோம்னா மகா அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க திரு. அப்போ மகா கண் முழிக்காம இருக்கவும் அடுத்துதான் பார்த்தோம்னா திருவுக்கு வேற வழி இல்லாம மகாவுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே கௌதம் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கவிதா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ நடந்த விஷயத்த சொல்றாங்க, இதையும் ஒரு போட்டோ எடுங்க அப்படிங்கும் போது உடனே கௌதம் அதையும் ஒரு போட்டோ எடுத்துருந்தாங்க. எப்படியோ இது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவிதை ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும். அப்போ கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா மகா கண் முழிச்சிருந்தாங்க. முழிச்சதுமே என்னை எதுக்காக நீங்க காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அழுதுகிட்டே கேட்கும் போது அப்போ திரு சொல்றாங்க, என்ன மகா நீ இந்த மாதிரிக்கு தப்பான முடிவு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்காக அப்படி பண்ணுன, உனக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்ததுன்னா திவ்யாவுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படிங்கும் போது ஆமா நீங்க தான் நான் சொன்னதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்கல, நான் இன்னமும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணதான் தான் நினைச்சிருக்கிறீங்க, உண்மையிலேயே நான் சொல்ல போனாக்கி உங்களுக்கும் திவ்யாக்காவுக்கும் எப்போ கல்யாணம் நடக்குதோ அடுத்த நிமிஷமே நான் அங்கிருந்து போயிருப்பேன், உண்மையை சொல்ல போனா நான் அன்னைக்கே நான் அங்கிருந்து போயிருப்பேன் வெளியூருக்கு, நீங்க தானே என்னை போக விடாம தடுத்து அழைச்சிட்டு வந்தீங்க, எதுக்காக இந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு மகா அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ திரு சொல்றாங்க, மகா நான் சொல்றது கேளு, நான் அவசரப்பட்டு அப்படி திட்டுறது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, நானும் அப்படி பேசியிருக்க கூடாது, ஆனா என் ரூம்ல என் பெட்ல உன்னை பார்த்ததுமே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும் போது என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திரு கேட்கும் போது இதை நீங்க முன்கூட்டியே கேட்டிருக்கலாமே, ஆனா இப்பதான் கேட்பீங்களான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல மகா, அப்படி உன்னை நிலைமையில பார்த்ததுமே எனக்கு உன் மேல கோவம் வந்துருச்சுது, அதனாலதான் என்ன பேசணும்னு தெரியாம அப்படி பேசிட்டேன், என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே மகா நைட் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திவ்யா அக்காவை பக்கத்துலேயே கவனிச்சுக்கிட்டேன், அப்படி இருக்கும்போது சரி ரொம்ப குளிர்துன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன், அப்படி வரும்போது தான் ஒருத்தர் இப்படி டீ கொண்டு கொடுத்தாரு, அது நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனாலும் இல்ல குடிங்கக்கான்னு சொல்லி வற்புறுத்தி கொடுத்தனாலதான் நான் குடிச்சேன், அதை குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல எனக்கு தூக்கம் வந்துருச்ச மாதிரி தான் இருக்குது, அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும். இது கிட்டதுமே திருவுக்கு அப்ப சந்தேகம் வருது, அது யாருன்னு உனக்கு தெரியுமா, நீ காட்டுவியான்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா நான் காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, நானும் டீ குடிச்சதுமே எனக்கும் தூக்கம் வந்துருச்சுது, அப்போ அந்த டீல தான் ஏதோ கலந்துருக்காங்க அப்படிங்கிற உண்மையை திரு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்தது திரு அவங்க மகா கிட்ட சிரிவா அவன் யாருன்னு என்கிட்ட காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போகவும் அப்போ கௌதம் தூரத்துல இருந்து பார்த்தனால இவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. கவிதா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னாச்சுன்னு தெரியல, ஆனா அந்த மகா பொழைச்சுக்கிட்டா, அவளை இப்போ
திரு அழைச்சிட்டு போறான். அநேகமா அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவாங்க. அப்படிங்கும் போது இப்ப நான் என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் கௌதம் அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அப்படிங்கவும் உடனே கௌதம் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா திரு வந்து மகாவை அழைச்சிக்கிட்டு நேரா பார்க்கும்போது அந்த பையன் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பையன் அங்க இருக்கவும் உடனே அவங்க மகா வந்து கை காட்டுறாங்க. இந்த பையனை எனக்கு டீ கொண்டு கொடுத்தா அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா திரு வந்து அந்த பையனை போய் பிடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு நீ குடிக்கக்கூடிய டீல என்னத்தை கலந்து கொடுத்த அப்படிங்கவும் அப்போ கௌதம் வந்து தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ஐயோ என்னது இவன் கண்டுபிடிச்சிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த பையன் வந்து அப்படிலாம் நான் ஒண்ணு கலந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு, என்ன பண்ணி வச்சிருக்கிற, என்ன கலந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கும் போது இல்லைங்க உண்மையில நான் எதுவுமே கலக்கல, சொல்ல போனாக்கி எல்லாருக்கும் நான் கொடுத்த டீயை தான் அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு இப்படி நடந்து போச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா திருவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கவும் அப்போ உடனே திருவு வந்து நினைக்கிறாங்க இல்லையே சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருமென்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து அவங்க செக் பண்றதுக்காக போறாங்க. அப்போ கௌதம் வந்து இதை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே நல்ல வேளை அந்த பையன் நம்மளை காட்டி கொடுக்கல, ஆனா சிசிடிவி வீடியோவை பார்த்து அவன் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா கௌதம் அவசர அவசரமா போறாங்க. அப்போ அந்த சிசிடிவி வீடியோல அந்த இதை மட்டும் அவங்க கட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து திரு வந்து இந்த விஷயத்த சொல்லி அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த சீன் மட்டும் கட்டாயி இருக்கவும் அப்போ திரு வந்து சொல்றாங்க யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்ல போனாக்கி நம்மளுக்கு விபத்து நடந்ததுல அது கூட யாரோ செஞ்சிருப்பாங்க போலுக்கு. அப்ப ஆக மொத்தத்துல நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு யாரோ வந்திருக்கிறாங்க. இங்க இருந்து நம்ம உடனே இங்க இருந்து கிளம்புறதா நல்லதுன்னு சொல்லும் போது அப்ப மகா வந்து என்னாச்சுங்க அப்படிங்கும் போது இங்க இருந்து நம்ம கிளம்புறதா நல்லது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா திவ்யாவும் கண் முழிச்சிடவும் அப்ப திவ்யா வந்து நம்ம ஃப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணாடாமா அப்படிங்கும் போது இல்ல நம்ம இன்னொரு நாள் பண்ணிக்கலாம், வா நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம், ஏன்னா உனக்கு வர உடம்பு சரியில்லாம இருக்குது, இப்பதான் உனக்கு சரியா இருக்குது வான்னு சொல்லிக்கிட்டு திவ்யாவும் மகாவும் அங்க இருந்து அழைச்சிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கௌதம் வந்து இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நல்ல வேலை அந்த பையன் நம்மளை காட்டியும் கொடுக்கல, அதே நேரத்துல எனக்கு விஷயம் தெரிஞ்சனால நான் அந்த சிசிடிவி வீடியோ நான் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது கவிதாவும் வந்து சந்தோஷப்படுறாங்க. சரி அடுத்ததான் என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அடுத்த பிளானை நானே பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுது போட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சான்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து அவங்க திரு வந்து அவங்க சொல்றாங்க இல்ல அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமாச்சுது, அதனால போட்டோ ஷூட் எடுக்க முடியாம போச்சுன்னு அவங்க முழு உண்மைன்னு சொல்லல, கொஞ்சம் தான் சொல்லிட்டு அவங்க விட்டுறவும் உடனே அப்படியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா கவிதா வந்து மகாவை தான் காட்டுறாங்க. அப்போ மகாவுக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் உண்மை புரிஞ்சிருது, இந்த கவிதா தான் இதெல்லாம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு உடனே மகா வந்து கவிதா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த கார் ஒயரை கட் பண்ணி விட்டதையும் அதுக்கப்புறம் அங்க நடந்த ஒவ்வொரு விஷயமும் நீ தானே பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே மகா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருது. மகா இல்ல அவங்க கவிதா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பரவாயில்லையே நீ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போலுக்கு அப்படிங்கும் போது இப்பவுமே பாரு நான் திருக்கிட்ட போய் உண்மையை சொல்ல போற அப்படிங்கும் போது அப்படியே கொஞ்சம் இரு, நான் திவ்யா கிட்ட ஒரு போட்டோவை காட்டலான்னு இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த போட்டோ உங்ககிட்ட காட்டினா நல்லா இருக்குன்னு தோணுது அப்படிங்கும் போது உடனே பார்த்தோம்னா அவங்க கவிதா வந்து அந்த போட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே வந்து மகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா திருவும் மகாவும் பக்கத்துல கட்டில இருந்ததையும் அதுக்கு பிறகு அவங்க மகாவை காப்பாற்றும் போது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அது இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போட்டோவா இருக்கும். இது பார்த்ததுமே மகாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்ப ஆக மொத்தத்துல இது எல்லாத்துக்கான நீதான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாண்டி நான் தான், என்கிட்ட பசமா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மகாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்ததான் பார்த்தோம்னா காஞ்சனா வந்து திருவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாமே கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில திவ்யாவுக்கு மகாவோட விஷயம் தெரிய வருமா, அப்படி தெரிய வரும்போது கண்டிப்பா வந்து அவங்க திவ்யாவோட பொறுத்த வரைக்கும் மகாவை திருவுக்காக வந்து விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச விஷயம் தெரிஞ்சனால கண்டிப்பா வந்து திவ்யா அவங்க 2 பேருமே சேர்த்து வைப்பாங்க. இது பார்க்கும்போது காஞ்சனாவும் கவிதாவும் அதிர்ச்சி அடைவாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல எல்லாருமே வந்து இப்படி ஒரு முடிவை திவ்யா எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைவாங்க. இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.